நேயர்களுக்கு வணக்கம். இது சூப்பர் 60. இன்றைய காலை நேரத்தில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 வினாடி தொகுப்புகளாக வழங்கும் விறுவிறுப்பான செய்திகளின் அணிவகுப்பு. சட்டப்பேரவையில் உரையில் பல பத்திகளை தவிர்த்துவிட்டு படித்த ஆளுநர் RN ரவி தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் முதலமைச்சர் சார்பில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரைகளின்படி ஆளுநர் RN ரவி செயல்படுவதை உறுதிப்படுத்த அவருக்கு அறிவுரைகளை வழங்குமாறு குடியரசுத் தலைவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவரது சார்பில் குடியரசுத் தலைவரிடம் அளிக்கப்பட்டுள்ள கடிதத்தில் தான் ஏற்கனவே ஒப்புதல் அளித்த வரைவு உரையிலிருந்து பல பகுதிகளை படிக்காமலும் உரையில் குறிப்பிடப்படாத பல புதிய பகுதிகளை இணைத்தும் சட்டப்பேரவையில் ஆளுநர் RN ரவி உரையாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது கருத்துக்களை பொதுவெளியில் பேசி மாநிலத்தில் அமைதியின்மை ஏற்படக்கூடிய ஒரு சூழலை ஆளுநர் ஏற்படுத்தி வருவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் தலையிட்டு இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அமைச்சரவையின் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரைகளின்படி ஆளுநர் செயல்படுவதை உறுதி செய்ய அறிவுரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு மாநில அரசு சிறந்ததொரு நிர்வாகத்தை வழங்க வழிவகை செய்யவும் மக்களாட்சி தத்துவம் செம்மையடையவும் ஆளுநருக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பல்லாண்டு காலமாக பின்பற்றப்படும் நமது மரபுகளை மீறாமல் தமிழ்நாடு மற்றும் அதன் மக்களுக்கு ஏற்றவாறு பணியாற்றுமாறு அறிவுறுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவரை கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் முயற்சி நல்லதொரு பலனை தரும் என்று உறுதியாக நம்புவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக சென்னையில் 5 இடங்களில் இருந்து நேற்று சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடங்கியது. வழக்கமாக இயக்கப்படும் 2100 பேருந்துகளுடன் 1651 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 2751 பேருந்துகள் நேற்று இயக்கப்பட்டன. குறிப்பாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து நள்ளிரவை கடந்தும் சிறப்பு பேருந்துகளில் பயணிகள் பயணித்தனர். சொந்த ஊர்களுக்கு செல்ல உடனுக்குடன் பேருந்துகள் கிடைத்ததால் தங்களது பயணம் சிரமமின்றி அமைந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். சென்னையிலிருந்து இன்று 1855 சிறப்பு பேருந்துகளுடன் மொத்தம் 3955 பேருந்துகள் மற்ற ஊர்களுக்கு இயக்கப்பட உள்ளன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் பெருங்களத்தூரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூரில் வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. தமிழ்நாடு அரசு சார்பில் நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கமும் தொடங்கப்பட்ட நிலையில் ஏராளமானோர் தங்களது சொந்த வாகனங்களிலும் பயணம் செய்ய தொடங்கினர். ஒரே நேரத்தில் அதிக வாகனங்கள் படையெடுத்ததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போலீசார் போக்குவரத்தை சீர் செய்த போதிலும் பெருங்களத்தூர் பகுதியில் நள்ளிரவு வரை போக்குவரத்து நெரிசல் நீடித்தது. சேது சமுத்திர திட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சேது சமுத்திரம் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக செயல்படுத்த வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1998ஆம் ஆண்டு பாஜக ஆட்சியில் சேது சமுத்திர திட்டத்தின் பாதை தீர்மானிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியின் போது இந்த திட்டத்திற்கு 2,427 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் அரசியல் காரணங்களுக்காக பாஜகவால் முட்டுக்கட்டை போடப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த திட்டத்தை ஆரம்பம் முதலே ஆதரித்து வந்த ஜெயலலிதாவும் திடீரென நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இந்த திட்டத்திற்கு எதிராக வழக்கு போட்டதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். ராமேஸ்வரம் கடற்பகுதியில் இருந்தது எந்த மாதிரி கட்டுமானம் என்பதை கூறுவது கடினம் என்று ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். இத்தகைய நிலைப்பாட்டுக்கு பாஜக அரசு வந்துள்ள நிலையில் சேது சமுத்திர திட்டத்தை போராடியும் வாதாடியும் செயல்படுத்த வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானத்தை இப்பேரவையின் சார்பில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் மத்திய அரசு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூத்துக்குடியில் ஆன்லைன் ரம்மியில் 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் கீழத்தெருவில் பொறியியல் பட்டதாரி பாலன் என்பவர் வசித்து வந்தார். தனியார் ஷிப்பிங் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த இளைஞர் கடந்த சில மாதங்களாக ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது.
தொடர்ந்து ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையான அவர் சில மாதங்களுக்கு முன் வேலையை விட்டுவிட்டு கிடைத்த பணிகளை செய்து வந்துள்ளார். இதனிடையே ஆன்லைன் ரம்மியில் 3 லட்சம் ரூபாய் வரை அவர் இழந்துள்ளார். இதனையடுத்து விட்ட பணத்தை மீட்க தனது தந்தையின் வங்கிக் கணக்கில் போடுவதற்காக வைத்திருந்த 50,000 ரூபாயையும் ஆன்லைன் ரம்மியில் செலவிட்டு நஷ்டமடைந்தார். இதனால் மனமுடைந்த பாலன் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பாக தட்டப்பாறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மகரவிளக்கு நாளில் ஐயப்பனுக்கு அணிவிக்கும் திருவாபரணங்கள் பந்தளத்தில் இருந்து சபரிமலை நோக்கி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. குருசுவாமி குலத்தினால் கங்காதரன் பிள்ளையின் தலைமையில் பந்தள அரண்மனையில் பாதுகாப்பான அறையில் வைக்கப்பட்டிருந்த அவை முதலில் வலிய கோயில்கள் தர்மசாஸ்தா கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பக்தர்களால் தரிசனம் செய்யப்பட்டன. தொடர்ந்து கோவிலில் சடங்கு சம்பிரதாயங்கள் நடத்தப்பட்டு சபரிமலை நோக்கி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. பாரம்பரிய பாதை வழியாக எடுத்துச் செல்லப்படும் திருவாபரணங்கள் சபரிமலை சன்னிதானம் சென்றடையும். மகரவிளக்கு தினத்தில் திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவித்து தீபாராதனை நடைபெறவுள்ளது. நிரந்தரம் கோரி சென்னையில் பேரணி செல்ல முயன்ற செவிலியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். சென்னை எழும்பூரிலிருந்து கோட்டை நோக்கி பேரணி நடத்திய செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் தீவிரமாக இருந்த காலத்தில் அரசு மருத்துவமனைகளில் 2000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் 14,000 ரூபாய் மாத சம்பளத்தில் தற்காலிக முறையில் பணியமர்த்தப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி தற்காலிக செவிலியர்களை பணியிலிருந்து விடுவித்து சுகாதாரத்துறை அரசாணை பிறப்பித்தது. இந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் கொரோனா கவச உடையுடன் 12வது நாளாக தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். இப்போதைக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரைசிஸ் கூப்பிட்டாங்கன்றதுனாலதான் எல்லாருமே ஜாயின் பண்ணோம். இப்போ குடும்பத்தை இழந்தவங்களும் இருக்காங்க. அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு யாரோடதுன்னு தெரியல. எங்க கோரிக்கை பணி நிரந்தரம் பண்ணணும். இதுக்கு மேலேயாவது எங்க குடும்பங்களும் கூட வாழ விடுங்க. அவ்வளவு. கோட்டையை நோக்கி செல்வதற்காக எழும்பூரில் தொடங்கிய பேரணி ராஜரத்தினம் மைதானம் அருகில் வந்தபோது காவல்துறையினர் செவிலியர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்கு ஆன்லைன் வாயிலாக மொத்தம் 15,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. பொங்கலை முன்னிட்டு 15, 16, 17ஆம் தேதிகளில் மதுரை, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க விரும்பும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்கள் ஆன்லைன் வாயிலாக முன்பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டது. இதற்காக முன்பதிவு கடந்த 10ஆம் தேதி தொடங்கி வியாழக்கிழமையுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக 15,098 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அதாவது 9,699 காளைகளின் உரிமையாளர்களும் 5,399 மாடுபிடி வீரர்களும் போட்டியில் பங்கேற்க விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுடைய சான்றிதழ்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியானவர்கள் மட்டும் டோக்கன் பதிவிறக்கம் செய்ய வாய்ப்பு வழங்கப்படும். டோக்கன் வைத்திருப்பவர்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டில் பங்கேற்க முடியும். கடந்த ஆண்டு 4,544 காளைகளின் உரிமையாளர்களும் 2,001 மாடுபிடி வீரர்களும் விண்ணப்பித்து இருந்த நிலையில் நடப்பாண்டு 8,500 மனுக்கள் கூடுதலாக பெறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகை நெருங்கியுள்ள நிலையில் பொதுமக்களும் வியாபாரிகளும் ஆடுகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். பொங்கலையொட்டி சென்னை தியாகராய நகரில் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை களை கட்டியுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் அன்று புத்தாடைகள் அணிந்து புதுப்பானையில் பொங்கல் வைத்து குடும்பத்துடன் கொண்டாடுவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க சென்னை தியாகராய நகருக்கு பொதுமக்கள் படையெடுத்தனர். பெரிய கடைகள் மட்டுமல்லாது சாலையோர கடைகளிலும் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டினர். பொங்கல் பானை, கரும்பு, மஞ்சள், தேங்காய் உள்ளிட்ட பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை மக்கள் வாங்கிச் சென்றனர். பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்ததால் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். முக்கிய இடங்களில் சிசிடிவி காட்சிகள் மூலமும் கண்காணித்தனர். பொங்கல் பண்டிகையொட்டி தூத்துக்குடி அருகே புதியமுத்தூரில் நடந்த ஆட்டுச்சந்தையில் சுமார் 1,50 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. ஆடுகளின் உயரத்தை வைத்து 1,500 ரூபாய் முதல் 54,000 ரூபாய் வரை பேரம் பேசி வாங்கிச் சென்றனர். 1,500க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. சுத்தி வட்டாரத்தில் எப்போதென்றா குறுக்குச்சாலை, கவர்னகிரி எல்லாரும் இந்த சைட்ல இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ பொங்கல் பண்டிகைக்காக வியாபாரம் வித்துட்டு இருக்குது. நாங்கள் கொண்டு வந்தது 2 வித்துட்டோம், இன்னும் 2 இருக்குது. சந்தை நல்லா போயிட்டு இருக்கு.
இதேபோன்று பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆட்டுச்சந்தையில் 10 லட்சம் ரூபாய்க்கும் மேல் ஆடுகள் விற்பனையாகின. பொங்கல் பண்டிகை நெருங்கியதால் பொதுமக்களும் வியாபாரிகளும் ஆடுகளை வாங்க குவிந்தனர். இதனால் சில ஆடுகள் 30,000 ரூபாய் வரைக்கும் விலை போயின. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை உச்சத்தை தொட்டதால் 1 கிலோ மல்லிகைப்பூ 1500 முதல் 3000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பனிப்பொழிவின் தாக்கம் காரணமாக பூக்களின் விளைச்சல் குறைந்துள்ளது. பொங்கல் பண்டிகை நெருங்கியதால் பூக்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது. ஆனால் வரத்து குறைவால் விலை விண்ணை தொட்டுள்ளது. இதில் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் 20 டன்னாக இருந்த பூக்களின் வரத்து 10 டன்னாக சரிந்தது. இதன் காரணமாக 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. பொங்கல் முடிஞ்சோடனே திருமண முகூர்த்தம் வருது. அப்போ அங்கே மல்லிகைப்பூ இருக்கிறதுனால அப்போ 4000 3000 போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மல்லிகைப்பூ தொடர் விசேஷங்கள் இருக்கு. இன்னும் 4 நாள் 5 நாளைக்கு வேலை கூடுதலாக. இதுபோன்று மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும், பிச்சி 1500க்கும், மல்லிகைப்பூ 2500 ரூபாய்க்கும் விற்பனையானது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் 1 கிலோ பிச்சிப்பூ 1250க்கும், மல்லிகைப்பூ 1700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தருமபுரி பூக்கள் சந்தையில் மல்லிகைப்பூ கிலோவுக்கு 1200க்கும், கனகாம்பரம் மற்றும் ஜாதி மல்லி தலா 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. விலை அதிகரித்த போதும் தேவை கருதி பொதுமக்கள் பூக்களை வாங்கிச் செல்கின்றனர். அதேவேளையில் நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் மோதலில் ஈடுபட்டவர்கள் மீது சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு கடந்த 9ஆம் தேதி நடைபெறவிருந்த தேர்தல் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக நிறுத்தப்பட்டது. இது தொடர்பாக தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட வழக்கறிஞர் சத்யபால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் நடத்தும் அலுவலர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் QR கோட் நடைமுறையால் பிரச்சனை ஏற்பட்டதாகவும், இதனால் வெளியிலிருந்து சிலர் உள்ளே புகுந்ததால் தேர்தலை ரத்து செய்ய நேர்ந்ததாகவும் கூறினார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றும், பிரச்சனை தொடர்பான அறிக்கை மற்றும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து இந்த விவகாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் நிறுத்தப்பட்ட தேர்தலை விரைவில் நடத்தும் வகையில் புதிய தேதி முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை பொங்கல் விடுமுறைக்கு பின்னர் ஒத்திவைத்தனர். திரை கவர்ச்சியில் இருக்கும் இளைஞர்களை நடிகர்கள் கண்டிக்க வேண்டும் என்றும், ஆனால் அவர்கள் கண்டிக்க மறுப்பதாகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு அரசின் சேது சமுத்திர திட்டம் குறித்த தீர்மானம் குறித்து பேசிய சீமான், அதிகாரத்தில் இல்லாத போதே திட்டத்தை தடுத்து நிறுத்திய பாஜக இப்போது செயல்படுத்த விடுவார்களா என்பது கேள்விக்குறிதான் என தெரிவித்தார். ஒப்பந்த செவிலியர்களின் போராட்டம் நியாயமானது என்று குறிப்பிட்ட சீமான், அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவளிப்பதாகவும் கூறினார். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க தேவையில்லை என்றும், திருநீர் பூசக்கூடாது என்று கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். மேலும் திரை கவர்ச்சியில் இளைஞர்கள் இருப்பதாகவும் சீமான் வேதனை தெரிவித்தார். அத்துடன் ஆளுநரை மட்டுமல்லாமல் ஆளுநர் பதவியையே திரும்ப பெற வேண்டும் என்றும் சீமான் தெரிவித்தார். பொழுதுபோக்கு கேளிக்கைகளில் அதிக நாட்டம் கொண்ட மக்களை போராட தயார் செய்ய முடியாது, புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. மற்ற மாநிலங்களை பார்த்தது நம்ம கத்துக்கணும். கேரளாவிலாம் படம் வெளியாகுது, ஆந்திராவில ரசிகர்கள் சினி திரைப்படத்தை ரொம்ப விரும்பி ரசிப்பாங்க. இவ்வளவுலாம் கொண்டாட மாட்டாங்க. ஒரு படம் பார்க்கணும், கைதட்டணும், காசு வந்துடணும். கேரளாவில் பறவை காய்ச்சலால் 1800 கோழிகள் உயிரிழந்துள்ளன. கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பை தொடர்ந்து பண்ணைகளில் வளர்க்கப்படும் கோழிகள் உள்ளிட்ட பறவைகளை அழிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோழிக்கோடு மாவட்டத்தில் அரசு சார்பில் நடத்தப்படும் கோழிப்பண்ணையில் பறவை காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து குறுகிய காலகட்டத்தில் காய்ச்சல் ஏற்பட்டு 1800 கோழிகள் அடுத்தடுத்து உயிரிழந்தன. இதனையடுத்து தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாநில கால்நடைத்துறை அமைச்சர் ஷின்சு ராணி உத்தரவிட்டார். அதன் பேரில் முதற்கட்டமாக உயிரிழந்த கோழி குஞ்சுகளின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மத்திய பிரதேசத்தின் போபாலில் உள்ள நோய் பரிசோதனை மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அதில் கோழிகளுக்கு H5N1 வைரஸ் தொற்று ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வளர்ப்பு பறவைகளை அழிக்கும் நடவடிக்கையில் அரசு துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்.
முன்னாள் மத்திய நிதித்துறை செயலாளர் அரவிந்த் மாயாராமின் ராஜஸ்தான் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். நிதித்துறை செயலாளராக மாயாராம் இருந்தபோது ரூபாய் நோட்டுகள் அச்சிடுவது தொடர்பாக தனிப்பட்ட நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான புகார் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியது. அதில் ரூபாய் நோட்டுகளில் பயன்படுத்தப்படும் கலர் ஷிப்ட் செக்யூரிட்டி த்ரெட் எனப்படும் ஒளிரும் பட்டைகளை வாங்கிய ஒப்பந்தத்தில் விதிமீறல் நடந்திருக்க வாய்ப்பிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து விசாரணையை வேகப்படுத்திய சிபிஐ ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள மாயாராமின் வீடு மற்றும் டெல்லியில் சில இடங்களில் சோதனை நடத்த திட்டமிட்டனர். இதன் அடுத்த கட்ட சோதனையிலும் சிபிஐ அதிகாரிகள் நேற்று ஈடுபட்டனர். சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி அரவிந்த் மாயாராம் டெலார்யூ என்ற நிறுவனத்திற்கு பாதுகாப்பு பட்டைகள் விநியோக உரிமையை 4 முறை நீட்டித்துள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. உத்தராகண்டின் ஜோஷிமத்தில் கட்டடங்களில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 45 கோடி ரூபாய் நிவாரண நிதியை மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜோஷிமத் நகரில் உள்ள கட்டடங்கள் மற்றும் சாலைகளில் விரிசல் ஏற்பட்டு வருவதால் பாதிக்கப்பட்ட மக்களை வெளியேற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சுமார் 3000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள் அல்லது குடும்பங்களுக்கு நிரந்தரமான குடியமர்வு திட்டம் வகுப்பதற்கு முன்னதாக முன்தொகையாக தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அறிவித்தார். இதேபோல மாநில பேரிடர் ஆணையம் மூலம் 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே ராணுவத்திற்கு சொந்தமான 25 முதல் 28 கட்டடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து ராணுவ வீரர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு தற்காலிகமாக வெளியேற்ற உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் ஆவ்லி பகுதிக்கு நிரந்தரமாக இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். அதே நேரம் எல்லை பகுதிக்கு ராணுவம் செல்வதில் எந்த பாதிப்பும் இல்லை என்று மனோஜ் பாண்டே விளக்கமளித்தார். முன்னாள் மத்திய அமைச்சரும் லோக் தந்திரிக் ஜனதாதளம் கட்சியின் தலைவருமான சரத் யாதவ் நேற்று காலமானார். 75 வயதான சரத் யாதவ் உடல்நலக் குறைவு காரணமாக குருகிராமில் உள்ள போர்டிஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு அவர் மருத்துவமனையில் காலமானார். 1999 மற்றும் 2004க்கு இடைப்பட்ட காலத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்தில் சரத் யாதவ் முக்கிய பொறுப்பு வகித்தார். 2003ஆம் ஆண்டில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவரானார். 2004 மக்களவைத் தேர்தலில் அவர் தோல்வியடைந்த பிறகு மாநிலங்களவை பொறுப்பு வகித்தார். பின்னர் 2009ஆம் ஆண்டில் சரத் யாதவ் மீண்டும் மாதேபுராவில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2014 பொதுத் தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் தோல்வியடைந்தது. 2017 பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் பாஜகவுடன் இணைந்தபோது சரத் யாதவ் கட்சியிலிருந்து விலகினார். 2018இல் தனது சொந்த கட்சியான லோக் தந்திரிக் ஜனதாதளம் கட்சியை நிறுவினார். இந்நிலையில் சரத் யாதவ் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இலங்கையில் பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதற்காக முன்னாள் அதிபர் நஷ்டஈடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறியதற்காக முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க அந்நாட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஈஸ்டர் தினத்தில் இலங்கையில் உள்ள தேவாலயங்கள், நட்சத்திர விடுதிகளில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியது. 40 குழந்தைகள் உட்பட 290க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 500க்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தாக்குதலுக்கு ISIS அமைப்பு பொறுப்பேற்றது. முன்னதாக இதுபோன்ற தாக்குதல் நடக்கவுள்ளதாக இந்திய உளவுத்துறை இலங்கையை எச்சரித்திருந்தது. இதன் வழக்கு விசாரணையில் முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 கோடி ஸ்ரீலங்கா ரூபாயை இழப்பீடாக வழங்க வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் முன்னாள் காவல்துறை தலைவர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் நிலந்த ஜெயவர்த்தன தலா 7.5 கோடி ரூபாயும், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டா 5 கோடி ரூபாயும் நஷ்டஈடாக வழங்குமாறு உத்தரவிடப்பட்டது. அதேபோல் தேசிய புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சிசிர மெண்டிஸ் 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த இழப்பீட்டுத் தொகையை சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களின் தனிப்பட்ட நிதியிலிருந்து செலுத்த வேண்டும் என்றும் இதுகுறித்து 6 மாதங்களுக்குள் பதிலளிக்கவும் உத்தரவிடப்பட்டது. சட்டசபையில் ஆளுநர் வெளியேறும்போது அவரை மரியாதை குறைவாக அமைச்சர் பொன்முடி பேசியது தவறு என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரும் நடிகையுமான குஷ்பு தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரியில் போதை தடுப்பிற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற குஷ்பு விவேகானந்தரின் போதனைகள் மற்றும் பெண்ணுரிமை குறித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் நேரத்தில் மட்டும் எதிர்க்கட்சிகள் இந்துத்துவா கொள்கையை கையில் எடுப்பதாக கூறினார்.
கவர்னர் யார்? he has a deciding authority. நீங்க ஒரு அரசாங்கம் ரீதியாக நீங்க அரசியல் பண்றீங்க. ஆனா ஆளுநர் அங்கிருந்து போகும்போது போயானா பொன்முடி சார் கை காமிக்கிறாரு, சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய தவறு. தமிழகம், தமிழ்நாடு இரண்டிற்கும் வித்தியாசம் இல்லை என காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி சொல்லியிருந்ததை ஏன் யாரும் கண்டிக்கவில்லை என்றும் குஷ்பு கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் நடைபெறும் விழாக்களில் ஆளுநரை முதலமைச்சர் காக்க வைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து தாமதமாக செல்வதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டைப் போலவே புதுச்சேரியிலும் ஆளுநர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. இது தொடர்பாக அண்மையில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுவையில் முதலமைச்சருக்கு போதிய அதிகாரம் இல்லை என்பதால் புதுச்சேரியை மாநிலமாக மாற்ற வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 2 மணி நேரம் தாமதமாக சென்றார். இதனை ஆளுநர் தமிழிசை நேரடியாகவே முதலமைச்சர் ரங்கசாமியிடம் குறிப்பிட்டார். இந்நிலையில் வியாழக்கிழமை ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி காலை 10:30 மணிக்கு ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். இதனால் சுமார் 2.5 மணி நேரம் ஆளுநர் தமிழிசை மற்றும் அதிகாரிகள் முதலமைச்சருக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் ஆளுநர் முதல்வர் இடையிலான மோதல் போக்கு புதுவையிலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. திருப்பூரில் நவீன வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணிகள் 60% நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ செல்வராஜ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் 1500 பேர் அமரும் வசதி கொண்ட பார்வையாளர்கள் அரங்கம் ஏப்ரலில் திறந்து வைக்கப்படும் என்றும் கூறினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கபடி மற்றும் சிலம்பம் ஆகிய விளையாட்டுகளை உள்ளடக்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் ஜூன் மாதத்திற்குள் நடத்தி முடிக்கப்படும் என்பதை இந்த பேரவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், திமுக அரசு பொறுப்பேற்ற 1.5 ஆண்டுகளில் செஸ் ஒலிம்பியாட், சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய மற்றொரு கோரிக்கையான உலகக்கோப்பை கபடி போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்துவது குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சர்வதேச வெப்பக்காற்று பலூன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. பொள்ளாச்சியில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் நடத்தப்படும் பலூன் திருவிழா கொரோனாவால் 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் தனியாருடன் இணைந்து தமிழ்நாடு அரசு பலூன் திருவிழாவை நடத்துகிறது. மிக்கி மவுஸ், டைனோசர் உட்பட பல்வேறு வடிவங்களில் பலூன்கள் பறக்கவிடப்படுகின்றன. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் நெதர்லாந்து, அமெரிக்கா, பிரேசில், கனடா உள்ளிட்ட 8 நாடுகளைச் சேர்ந்த பலூன்கள் பறக்கவிடப்படும். தொடக்க நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். மதுரையில் ஜல்லிக்கட்டு காளைகள் கடத்தலை தடுக்க முயன்ற காவல் அதிகாரி கடத்தல்காரர்கள் தாக்கியதில் காயமடைந்துள்ளார். மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் வரும் 15, 16, 17ஆம் தேதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. இதனால் ஜல்லிக்கட்டு காளைகள் தொடர்ந்து திருடப்படுவதாக புகார் எழுந்தது. அதனை தடுக்கும் பொருட்டு மாநகர எல்லையில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதன்கிழமை இரவு கூடல்புதூர் சோதனைச் சாவடியில் பணியில் இருந்த காவல் உதவி ஆய்வாளர் தவமணி மாடுகளுடன் சென்ற சரக்கு வாகனம் ஒன்றை தடுத்து நிறுத்தினார். ஆனால் வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற கடத்தல்காரர்கள் சாலை தடுப்பு மீது மோதிவிட்டு சென்றனர். சாலை தடுப்பு கம்பி காவல் உதவி ஆய்வாளர் தவமணி மீது விழுந்ததில் அவரது இடது காலில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஆலோசனைக் குழு அமைப்பதில் உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் போட்டி நடத்தப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அனைத்து சமுதாய மக்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஆலோசனைக் குழுவை அமைக்க உத்தரவிடக் கோரி முனியசாமி என்பவர் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அனைத்து சமுதாய மக்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஆலோசனைக் குழு அமைப்பது குறித்து நடத்தப்பட்ட கூட்டங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை என அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆலோசனைக் குழுவில் குறிப்பிட்ட நபரின் ஆதிக்கம் இருந்ததாக மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டால் அனைத்து சமுதாய பிரதிநிதிகள் அடங்கிய ஜல்லிக்கட்டு ஆலோசனைக் குழு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார்.
உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் மதுரை மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகளில் பொங்கல் விழா களை கட்டியுள்ளது. சென்னை ஆவடி அருகே தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழாவை கல்லூரி மாணவிகள் பிரம்மாண்டமாக கொண்டாடினர். 1500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் முளைப்பாரி எடுத்து கல்லூரி வளாகத்தில் ஊர்வலம் சென்றனர். மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் என மாணவிகளின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளுக்கு அரங்கேற்றப்பட்டன. மாட்டு வண்டியில் உயரமாக சவாரி செய்த மாணவிகள் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளோடு விழா நிறைவடைந்தது. தமிழ்நாடு புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை முடிந்துவிட்டதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி தொடங்கிய நிலையில் பல்வேறு இடங்களில் இயல்பை விட கூடுதலாக மழை பெய்தது. இந்நிலையில் வியாழக்கிழமையுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, அதனை ஒட்டிய கடலோர ஆந்திரா, ராயலசீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் கேரள பகுதிகளில் இருந்து விலகிவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை வறண்ட வானிலையே நிலவும் என்றும் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளது. உள் மாவட்டங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும் என்றும், நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் உறைபனி பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும், காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலை இடிக்காமல் அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் நகர்த்தி வருகின்றனர். புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் வழியாக நாகப்பட்டினம் வரையிலான 194 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்காக கெங்கராம்பாளையம் கிராமத்தில் சாலையோரம் இருந்த 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அம்மன் கோவிலை கையகப்படுத்த 23 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை அறிவித்து அரசு அனுமதி கோரியிருந்தது. இந்நிலையில் கோயிலை இடிப்பதற்கு பதிலாக மாற்று ஏற்பாடு செய்ய திட்டமிட்ட கிராம மக்கள் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் சேர்ந்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். 21 அடி அகலமும் 50 அடி நீளமும் கொண்ட பழமை வாய்ந்த கெங்கை முத்துமாரியம்மன் கட்டிடத்தை அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் நகர்த்தி வருகின்றனர். கோயில் கட்டிடத்திற்கடியில் பள்ளம் தோண்டப்பட்டு 4 புறமும் ஹைட்ராலிக் ஜாக்கிகள் பொருத்தப்பட்டு சிறிது சிறிதாக கட்டடம் நகர்த்தப்பட்டு வருகிறது. தினசரி 1 முதல் 2 அடி தூரம் மட்டுமே நகர்த்த முடியும் என்பதால் கோயில் கட்டிடம் முழுவதுமாக நகர்த்தி வைப்பதற்கு சுமார் 2 மாதங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது. மதுரை விமான நிலையம் இனி 24 மணி நேரமும் செயல்பட உள்ளது. இந்தியாவில் மதுரை உட்பட 5 விமான நிலையங்கள் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 24 மணி நேரமும் செயல்பட மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மதுரை விமான நிலையத்திலிருந்து இலங்கை, துபாய், ஷார்ஜா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு தற்போது விமான சேவைகள் பயன்பாட்டில் உள்ளன. இதற்கு ஏற்ப மதுரை விமான நிலையத்தில் தற்போது இரவு 8:40 மணி வரை மட்டும் விமான சேவைகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் மதுரை விமான நிலையத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இரவு நேர உள்நாட்டு விமான சேவை மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகளை தொடங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு ஏதுவாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 24 மணி நேரமும் மதுரை விமான நிலையம் செயல்படும் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. மேலும் 24 மணி நேரம் சேவை வழங்குவதற்கு வான் போக்குவரத்து கட்டுப்பாடு, வலைதள தொடர்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் பணியிடங்களை நிரப்ப ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மதுரையுடன் அகர்தலா, இம்பால், போபால், சூரத் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள விமான நிலையங்களும் 24 மணி நேரம் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கல்லூரிகளில் சமத்துவ பொங்கலிட்டு மாணவர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக சிவகாசியில் உள்ள தனியார் கலைக் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழர் மரபு திருவிழா என்ற தலைப்பில் நமது பாரம்பரியத்தை மாணவர்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினர். கோவையில் நவ இந்தியா பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் அம்மி அரைத்தல், அரிசி குத்துதல், மருதாணி வைத்தல் என பாரம்பரியத்தை மாணவர்கள் நினைவு கூர்ந்தனர்.
திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு பாரதிதாசன் உறுப்பு கல்லூரியில் மாணவர்கள் பாரம்பரிய ஆடை அணிந்து வந்து சமத்துவ பொங்கல் வைத்தும் திரைப்பாடல்களுக்கு நடனமாடியும் அசத்தினர். கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் 3ஆம் நபர்களிடமிருந்து பரிசு பொருட்களை வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சில நீதிபதிகள் பண்டிகை காலங்களில் 3ஆம் நபர்களிடம் இருந்து பரிசு பொருட்களை வாங்குவதாக பதிவுத்துறை கவனத்திற்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில நீதிபதிகளின் செயல் மாநிலத்தின் ஒட்டுமொத்த நீதித்துறைக்கும் அவப்பெயரை ஏற்படுத்துவதாக தலைமை பதிவாளர் கூறியுள்ளார். நீதித்துறையில் பணியாற்றும் போது கடுமையான ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சுற்றறிக்கை வாயிலாக அவர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அறிவுரைகளை கவனமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் தலைமை பதிவாளர் வலியுறுத்தியுள்ளார். புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் அமல்படுத்த கோரி 10 நாட்களுக்கும் மேலாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விசைத்தறி தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்புலாபுரம், சக்கம்பட்டி, கொப்பையம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தனியார் விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி உயர்வு ஒப்பந்தம் போடப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட கூலி உயர்வு ஒப்பந்தம் முடிவடைந்தும் புதிய ஒப்பந்தம் போடப்படாமல் இருப்பதாக நெசவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளைலேருந்து இந்த தொழில் ஒன்று தான் எனக்கு தெரியும், விசைத்தறி. மற்ற எந்த தொழிலும் தெரியாது. பல கட்ட இன்னைக்கோட வேலை நிப்பாட்டி பண்ணி 11 நாள் ஆச்சு. எந்த வித நடவடிக்கையும் இல்லை. 2-3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எந்த இதுலையும் பயனும் இல்லை. எங்கள் சூழ்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருக்கு. நெசவாளர்களின் வேலை நிறுத்தத்தால் எப்போதும் விசைத்தறி ஓசையுடன் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் டி சுப்புலாபுரம் பகுதி சலனமின்றி காணப்படுகிறது. தங்களது கோரிக்கைகளை விசைத்தறி உரிமையாளர்கள் கேட்கவில்லை என்றால் மீண்டும் கஞ்சி தொட்டி திறக்கும் சூழல் உருவாகும் என்று நெசவாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கேரளாவில் முட்டையால் செய்யப்படும் உணவு ஒன்றுக்கு அரசு தடை விதித்துள்ளது. முட்டையால் செய்யப்படும் மயோனஸுக்கு தடை விதித்து கேரள மாநில அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அண்மை காலமாக சமைக்காத முட்டையால் செய்யப்பட்ட மயோனஸுடன் கேரளாவில் உணவு சாப்பிட்ட சிலருக்கு உணவு ஒவ்வாமை மற்றும் உணவு நஞ்சாகும் சம்பவங்கள் அதிகம் நடந்து வந்தன. இது தொடர்பாக மாநில சுகாதார அமைச்சர் வீணா ஜார்ஜ் தலைமையில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதில் உணவகங்கள், அடுமனைகள், சாலையோர உணவகங்கள் மற்றும் சமையல் கலைஞர்கள் சங்கத்தினர் பங்கேற்றனர். அதில் கேரளா முழுவதும் மயோனஸ் சாப்பிட்டு உணவு நஞ்சாகும் சம்பவங்களை சுட்டிக்காட்டி வீணா ஜார்ஜ் பேசினார். சாலையோரம் உள்ள உணவகங்களிலும் தூய்மையை மேம்படுத்த வேண்டும் என்றும் கடை சிறியதோ பெரியதோ சுத்தமான உணவுகள் வழங்க வேண்டும் என்று மீனா ஜார்ஜ் கேட்டுக் கொண்டார். அரசின் முடிவுக்கு கேரள அடுமனை சங்கத்தினர் ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். பாசுமதி அரிசியில் செயற்கை நிறமூட்டி சேர்ப்பதற்கும் பட்டை திட்டுவதற்கும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தடை விதித்துள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக பாசுமதி அரிசிக்கு மத்திய அரசு தர நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பாசுமதி அரிசி இயற்கை நறுமண பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதில் செயற்கை நிறமூட்டி, வாசனை கலவைகளை சேர்க்கக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் தானியத்தின் சராசரி அளவு, சமைத்த பிறகு அவற்றின் நீளம் என பாசுமதி அரிசிக்கான பல்வேறு தர அளவுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டிலும் உலக அளவிலும் பாசுமதி அரிசி வர்த்தகத்தில் நியாயமான நடைமுறைகளை நிறுவவும் நுகர்வோர் நலனை பாதுகாக்கவும் இந்த தர கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. ஆர்கானிக் அல்லாத பாசுமதி அரிசி ஏற்றுமதி மீதான தடையை நீக்க சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா முடிவு செய்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நிலவும் கடும் பனிமூட்டத்தால் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகள் மற்றும் பிற மாநிலங்களுக்கு இடையேயான சில விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. தலைநகர் டெல்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் உறைய வைக்கும் அளவிற்கு பனிமூட்டம் கடுமையாக உள்ளது. டெல்லியில் பனி மற்றும் தெளிவற்ற வானிலையால் வாகன போக்குவரத்து, ரயில் மற்றும் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று டெல்லியிலிருந்து அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ செல்லும் விமானம், டெல்லி சண்டிகர் விமானம், டெல்லி ஜெய்ப்பூர் விமானம் உள்ளிட்ட சில விமானங்கள் தாமதமாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் அவதிக்காளாகினர். டெல்லியில் வரலாறு காணாத அளவிற்கு பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ள நிலையில் வீடுகளின்றி சாலை ஓர நடைபாதைகளில் வசிக்கும் மக்களுக்காக தற்காலிக குடியிருப்புகள் திறக்கப்பட்டுள்ளன. பீகார் மாநிலம் கோபால்கஞ்ச் உள்ளிட்ட நகரங்களில் கடும் குளிருக்கு இதமாக காலை நேரத்தில் பொதுமக்கள் தீமூட்டி குளிர் காய்ந்தனர்.
தேர்தலில் பணப்பட்டுவாடா அதிகரிப்பது கவலை அளிப்பதாக தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தேர்தலில் வாக்காளர்கள் மற்றும் கட்சியினர் செலவிடும் பணத்தை நெறிமுறைப்படுத்த கோரி பிரபாகர் தேஷ்பாண்டே என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அதில் தேர்தலில் பணபலம் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த 2010ஆம் ஆண்டு பீகார் தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்ட செலவின கண்காணிப்பு குழு நடைமுறை நல்ல பலனை தந்திருப்பதாக ஆணையம் கூறியுள்ளது. மேலும் தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏதேனும் ஆலோசனை அல்லது வழிகாட்டுதல்களை வழங்கினால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தேர்தல் ஆணையம் கூறப்பட்டுள்ளது. இமாச்சல் பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பனிப்பொழிவு தொடங்கியது. நேற்றிரவு மணாலி பகுதியில் அடர்ந்த பனிப்பொழிவால் கடும் குளிர் நிலவியது. மேலும் முக்கிய சாலைகள் பனி போர்த்தியபடி காணப்பட்டன. மற்றொரு சுற்றுலா தலமான குழுவில் உள்ள மலாரா கிராமத்தில் நேற்று கடும் பனிப்பொழிவு நிலவியது. அங்கிருந்த குடியிருப்புகளின் மீது பனி போர்த்தி காணப்பட்டது. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இமாச்சலில் அடுத்த 4 நாட்களுக்கு பனிப்பொழிவு தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பெட்டி மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். நாட்டில் அதிவேக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகள் அடுத்தடுத்து தொடங்கப்பட்டு வருகின்றன. இதன்படி செகந்திராபாத் விசாகப்பட்டினம் இடையேயான 8வது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நாளை மறுதினம் தொடங்கி வைக்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று முன்தினம் இரவு விசாகப்பட்டினத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்குள்ள கஞ்சரபலேம் வளாகத்துக்கு பராமரிப்பு சோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. அப்போது ரயிலின் பெட்டி மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதில் கண்ணாடி சேதமடைந்தது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 3 பேரை கைது செய்ததாக விசாகப்பட்டினம் போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னதாக மேற்கு வங்கம் மற்றும் பீகார் மாநிலங்களில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மீது அடுத்தடுத்து கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் தேர்வு குறித்த விவாத நிகழ்ச்சிக்கு மாணவ மாணவிகள் தங்களது கேள்விகளை அனுப்பலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு நேரத்தில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தம் மற்றும் பயத்தை போக்கி துணிவுடன் தேர்வை எதிர்கொள்ளும் விதமாக பிரதமர் மோடி 2018ஆம் ஆண்டு முதல் தேர்வும் தெளிவும் என்ற பெயரில் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தி வருகிறார். இந்த ஆண்டிற்கான நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி டெல்லியில் உள்ள தல்கோத்ரா விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. இதில் நேரடியாக பங்கேற்று பிரதமர் மோடியுடன் ஏராளமான மாணவ மாணவிகள் பதிவு செய்துள்ள நிலையில் வீடியோ மூலம் கேள்விகளை அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நிகழ்ச்சியில் தங்களது கேள்விகளும் இடம்பெற வேண்டும் என கருதும் மாணவர்கள் கேள்விகளை HD வீடியோவாக எடுத்து அதை ppctamilnadu@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு வரும் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். சிறந்த கேள்விகள் பிரதான நிகழ்ச்சியில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வண்டல் மண் படிவதால் உலகளவில் ஆயிரக்கணக்கான அணைகளின் நீர் சேமிப்பு திறன் 25% இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அணைகள் நீரோட்டத்தை சீர்குலைத்து சேற்றுப்படிவுகளாக உருவாக்கி படிப்படியாக தண்ணீருக்கான இடத்தை குறைக்கிறது. ஐநா பல்கலைக்கழகத்தின் நீர் சுற்றுச்சூழல் மற்றும் ஆரோக்கியத்திற்கான நிறுவனம் 150 நாடுகளில் உள்ள 50,000 பெரிய அணைகளை ஆய்வு செய்ததில் நீர் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருப்பது குறித்து எச்சரித்துள்ளனர். உலகம் முழுவதும் இந்த பெரிய அணைகள் வண்டல் மண்ணால் ஏற்கனவே 16% நீர் சேமிப்பு திறனை இழந்துவிட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்ததுடன் இந்த நிலை தொடர்ந்தால் 2050இல் சுமார் 26% குறையும் என்று மதிப்பிட்டுள்ளனர். 2050ஆம் ஆண்டில் அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் சுமார் 1,00,000 கோடி கனமீட்டர் நீர் சேமிப்பு திறனை வண்டலுக்கு இழக்கும் என்று ஆய்வு கண்டறிந்துள்ளது. இந்த எண்ணிக்கை இந்தியா, சீனா, இந்தோனேஷியா, பிரான்ஸ், கனடா ஆகிய நாடுகளின் ஒருங்கிணைந்த வருடாந்திர நீர் பயன்பாடு என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவின் ரசிகர்கள் அமெரிக்க திரையரங்கில் ரகளையில் ஈடுபட்டனர். தெலுங்கு நட்சத்திர நடிகர் பாலகிருஷ்ணாவின் ரசிகர்களின் அட்டகாசத்தால் அமெரிக்காவில் பாதியிலேயே அவரது வீரசிம்ஹா ரெட்டி திரைப்படம் நிறுத்தப்பட்டது. பாலகிருஷ்ணாவின் 107வது திரைப்படமான வீரசிம்ஹா ரெட்டி பொங்கலை ஒட்டி வெளியாகியுள்ளது.
ஆந்திராவில் இத்திரைப்படத்தை பாலகிருஷ்ணா ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். அதேபோன்று அமெரிக்காவிலும் பாலகிருஷ்ணா ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதால் சர்ச்சையில் சிக்கியுள்ளனர். கன்சாஸ் மாகாணத்தில் உள்ள திரையரங்கில் வீரசிம்ஹா ரெட்டி படத்தை பார்த்த உற்சாகத்தில் தியேட்டரிலேயே பேப்பர்களை கிழித்து வீசினர். மேலும் விசில், கூச்சல் என அரங்கையே அதிர வைத்தனர். இதனால் ஷாக்கான திரையரங்க நிர்வாகம் படத்தை பாதியிலேயே நிறுத்தியது. அமெரிக்காவில் இதெல்லாம் கூடாது தம்பிகளா என்றும் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். This is not a step. It's not the first time we exhibit these movies. We never had problems before. So I will ask you to leave, please. I'm really sorry, but I will need to leave. Okay. நீண்ட தூர விமான பயணிகளுக்கு முகக்கவசம் அவசியம் என்று உலக சுகாதார அமைப்பு பரிந்துரை செய்துள்ளது. அமெரிக்காவில் ஒமைக்ரான் வைரஸின் துணை வகை தொற்றானது வேகமாக பரவி வருகிறது. இதனால் அமெரிக்காவில் மீண்டும் ஒரு புதிய கொரோனா தொற்று அலை உருவாகும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொரோனா பரவல் அதிகமுள்ள பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மற்றும் நீண்ட தூர விமான பயணம் மேற்கொள்ளும் எந்த ஒரு பயணியும் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு பரிந்துரை செய்துள்ளது. உலக சுகாதார அமைப்பைச் சேர்ந்த அதிகாரி கேத்ரின் ஸ்மால்வுட் பயணிகள் நீண்ட தூர விமான பயணங்கள் போன்ற நேரங்களில் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட வேண்டும் என்றார். கோவிட் தொற்று பரவலாக காணப்படும் பகுதிகளில் இருந்து பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு இது ஒரு பரிந்துரையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் தாலிபான்கள் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆப்கானிஸ்தான் அணியுடனான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரை ரத்து செய்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 2021 ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் படிப்படியாக பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகின்றன. கல்லூரிகளில் சென்று படிக்க பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து தொண்டு நிறுவனங்களில் பெண்கள் பணியாற்றவும் அந்நாட்டு அரசு தடை விதித்தது. கடந்த நவம்பர் முதல் உடற்பயிற்சி கூடங்கள், பூங்காக்களுக்கு பெண்கள் செல்லவும் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் அரசு தடை விதித்தது. இந்த சூழலில் மகளிர் கிரிக்கெட் அணி இல்லாத ஒரே நாடான ஆப்கானிஸ்தானுடனான போட்டியை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வைத்து ஆஸ்திரேலியாவும் ஆப்கானிஸ்தானும் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இருந்தன. கிரெடிட் கார்டு பில்லை செலுத்தாமல் செட்டில்மெண்ட்டுக்கு சென்றால் என்ன நடக்கும்? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். கிரெடிட் கார்டு பில்ல செலுத்தாம விட்டுட்டா பேங்க்ஸ் பொதுவா 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்னு வந்து செட்டில்மெண்ட் இல்லனா ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு இருக்கும். இப்போ செட்டில்மெண்ட் குறித்து நம்ம விரிவா பார்க்கலாம். இப்போ உங்க கிரெடிட் கார்டுனுடைய பில் வந்து அசல் வட்டி எல்லாம் சேர்த்து ஒரு 80,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதுல 50,000 ரூபாய் அசல், 30,000 ரூபாய் வட்டி அப்படின்னா செட்டில்மெண்ட் வரும்போது பேங்க்ஸ் பொதுவா அசலையாவது திரும்ப வாங்கிடணும் அப்படின்ற கவனத்துல தான் வருவாங்க. அதாவது 50,000 கட்டுங்க, இந்த கடனை முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூறி தான் உங்ககிட்ட செட்டில்மெண்ட்டுக்கே வருவாங்க. இப்படி செட்டில்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா பொதுவா ஒரு விஷயம் என்னன்னா, தினமும் போன் பண்ணி சார் நீங்க இன்னும் பில்ல கட்டல அப்படின்ற அந்த போன் கால்ஸ் குறையுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு பக்கம் சிபில் ரிப்போர்ட்ல அந்த குறிப்பிட்ட கடன் க்ளோஸ்ட் அப்படின்னு இல்லாம செட்டில்ட் அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த சிபில் ரிப்போர்ட்ல டேஸ் பாஸ் டியூ அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதாவது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 30,000 ரூபாய் தொகை இருக்கு இல்லையா, அதை நீங்க இவ்வளவு நாளா செலுத்தல அப்படின்றத, இத்தனை நாளா நீங்க செலுத்தல அப்படின்றத வந்து பேங்க்ஸ் வந்து சிபில்ட்ட சொல்லுவாங்க. அதை வந்து அந்த எவ்வளவு நாள் அப்படிங்கறது டேஸ் பாஸ் டியூ அப்படிங்கறதுல சிபில் ரிப்போர்ட்ல வரும். சோ செட்டில்மெண்ட் போகும்போது அந்த பேங்க் கிட்ட நீங்க டேஸ் பாஸ் டியூ குறித்து விரிவா பேசுறது தான் பெஸ்ட். பொதுவா நீங்க இவ்வளவு நாளா கடனை செலுத்தல அப்படின்ற தகவலை பேங்க்ஸ் தான் சிபிலுக்கு தருவாங்க. அதனால செட்டில்மெண்ட் போகும்போது பேங்க்ஸ் கிட்ட இந்த டேஸ் பாஸ் டியூ வரக்கூடாது அப்படின்றத உறுதி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடனுடைய அந்த செட்டில்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிபில் ரிப்போர்ட்டை நீங்க ஒரு முறை செக் பண்றது பெஸ்ட்.